ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஆரி டிசைனர்ஸ். நம்ம இன்றைக்கி மெஹந்தி பற்றி பார்க்கலாம். இனிமேல் நம்ம ஆரி ப்ளஸ் மெஹந்தி ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். இப்போ மெஹந்தியில் ஸ்டார்டிங்கில் ஒரு லைன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா லைன்ஸ் அப்படின்றது தான் பேசிக்கு. நீங்கள் அதை ஷேக் பண்ணாமல் நீங்கள் லைன் போட கற்றுக்கிட்டீங்கன்னாலே அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த கை பிடிக்கிறது அது எல்லாமே கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைன் நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்கும், செகண்ட் இதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட போட தான் உங்களுக்கு அது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ என் கோன் நான் பண்ணியிருக்கிற கோன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால எனக்கு கோன் அவ்வளோவா வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்து நம்ம வாட்டர்லாம் கரெக்டாக போடும்போது நமக்கு அழகாக அந்த ஃப்ளோவோட ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு நம்ம டிசைன் நம்ம பென்னை வச்சு எப்படி நம்ம போடணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி டிசைன் நம்ம மெஹந்திலையும் அழகாக போட முடியும். ஸோ இப்போ டபுள் லைன் நான் போட்டிருக்கேன். டபுள் லைன் போட்டிருக்கிறதுக்கு நடுவில் நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஃபில்லிங் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அப்படியே ஈவனாக இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது நமக்கு அந்த டபுள் லைன் ஃபினிஷிங் நமக்கு ஈவனாக தெரியும். எந்த இடத்துலையும் பிசுகு பிசுகாக அது நிற்காமல் கொஞ்சம் பார்க்க ஈவனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் இப்போது நீங்கள் ஆர்கானிக் கோன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஸ்டோர்ஸில் விற்கிற சிங்க் கோனே நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் டாட்டடாக அதில் வராது. ஏன்னா சிங்க் கோன் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு ரொம்ப இது பண்ணி தான் வருது, ரொம்ப ஷேக்கியாக தான் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வச்சு அதை அது மேலே நீங்கள் லைன் ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக அதை கொண்டு போகலாம். ஆரம்பத்துலேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனாக வரையாமல் நீங்கள் டாட்டட் லைன்ஸாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெஹந்தி ஸ்பீடு நல்லாயிருக்கும். அண்ட் நான் இப்போ பிடிச்சிக்க பொசிஷனில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க மெஹந்தி. அண்ட் அது ஒரு பென்னு மாதிரி நீங்கள் பிடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பென்னு மாதிரி மீன்ஸ் நீங்கள் போட போட அது உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் எப்படி பிடிச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அதுவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லேட்டராக டிசைன்ஸ் நிறையா போக போக உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பிடிச்சிருக்க பொசிஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் கை போக டைரெக்ஷன்லலாம் அது மெஹந்தி போகிறது கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் க்ராஸாக, வெர்டிக்கலாக, ஹரிசாண்டலாக, சைடாக இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே லைன்ஸ்க்கு அப்புறம் அடுத்து ஒவ்வொன்றா ஹம்ஸு, வெயின்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு இப்போ மெஹந்தி இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை, ஒரு பிகினர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.